Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே போதிய வருமானம் இல்லாத விரக்தியில் 2 பிள்ளைகளை பரிதவிக்கவிட்டு கணவன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரவி. ரவி, என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் வால்பாறையைச் சேர்ந்தவர் கார்த்தி, இவரது மனைவி வினோபாலா. இருவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு 15 வயதில் ஒரு மகனும் 12 வயதில் ஒரு மகனும் என 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் திருப்பூரில் சொந்தமாக டாடா ஏசி வாகனம் ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினம்பட்டி கிராமத்தில் கார்த்தியின் சகோதரி காயத்ரி அவரது கணவர் கணபதி நடத்தி வந்த ஹோட்டலில் வேலை பார்த்து அந்த ஹோட்டலையும் கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு இருவரும் உறங்கச் சென்றுள்ளனர். காலையில் நீண்ட நேரமாகி கதவு திறக்காததால் கார்த்தியின் மைத்துனர் கணபதி உள்ளே சென்று பார்த்தபோது இருவரும் தூக்கில் தொங்கியவாறு இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் போலீசாருக்கு அவர் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் இறந்த நிலையில் இருந்த கார்த்தி, வினோபா இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் நேரில் சென்று பார்வையிட்டு இவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணங்கள் குறித்து உறவினர்களிடம் கேட்டறிந்தார். கணவன் மனைவி இருவருமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரவி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.